அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய தினம் மிகவும் ஒரு அற்புதமான தினங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்க கணபதி தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதின் மூலமாக 48 நாட்களுக்குள்ளேயே 100 பவுன் கூட எடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அக்ஷய திருதிக்கு நிகரான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்க கணபதி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமை அன்று ரோஹிணி நட்சத்திரம் வரும் நாள் தங்க கணபதி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த தங்க கணபதி நாள் இன்று 16ஆம் தேதி சனிக்கிழமையில் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ரோஹிணி நட்சத்திரம் இது ரெண்டும் இணைந்த நாள் தான் தங்க கணபதி நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் செல்வமும் தங்கமும் பெறுவதற்கான அற்புதமான மந்திரத்தை இன்றைய நாளை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக ஒரு 48 நாட்களுக்குள்ளேயே இதுவரைக்கும் குண்டுமணி தங்கத்தை கூட வாங்கி சேர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட 48 நாட்களில் தங்கம் வாங்கும் யோகத்தை இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த அளவுக்கு அபரிவிதமான சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு. தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் நமக்கு அதை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்க வேண்டும். அப்படி அதிர்ஷ்டமும் யோகமும் உள்ளவர்களால் மட்டும்தான் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த இப்படிப்பட்ட பொருட்களை வாங்க முடியும். அப்படி மகாலட்சுமியின் அம்சம் எந்த இடத்தில் நிறைந்துள்ளதோ அந்த இடத்தில் பொன் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். பொன் பொருள் எந்த இடத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு உங்களால் தங்கத்தை வாங்க முடியல, சேர்க்க முடியல, வாங்கிய தங்கத்தை வீட்டில் வைக்காமல் அடகு கடையில் இருக்குது அப்படின்ற நீங்கள் அனைவருமே இன்று தங்க கணபதி திருநாள் அன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. மஞ்சளில் தண்ணி கலந்து பிள்ளையார் போல் ரெடி பண்ணிக்கோங்க. அதை ஒரு வெற்றிலை மேலே பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வாசம் மிகுந்த பூக்களை அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் சாற்றி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகம்புல் இருந்துச்சுன்னா அருகம்புல் மாலையும் தாராளமாக சாற்றலாம். இப்படி சாற்றிய பின்பு நான் சொல்லக்கூடிய லட்சுமி கணபதி என்று சொல்லக்கூடிய சொர்ண கணபதியோடைய மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா மஞ்சள் பிள்ளையார், அதற்கு முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித ஹஸ்திமுகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாகா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித ஹஸ்திமுகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லணும். அவ்வளோதாங்க. மிகவும் எளிமையான மந்திரம். கண்டிப்பாக 11 முறை சொல்ல முடியும். இப்படி சொல்வதின் மூலமாக கணபதி உங்களுடைய வாழ்க்கையில் தங்க வாங்கக்கூடிய ஒரு அற்புத பலனை நிச்சயமாக இந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாள் சொல்லிவிட்டு அப்படியே மறந்துடாதீங்க. டெய்லியுமே 11 முறை நீங்கள் வச்சிருக்கிற அந்த பிள்ளையார், அதாவது மஞ்சளால் பிடிச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பிள்ளையாரை பார்த்து நீங்கள் 11 முறை 48 நாட்கள் சொல்லிக்கொண்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 48 நாட்கள் முடிவதற்குள்ளேயே உங்கள் வீட்டில் 100 பவுன் தங்கம் சேரக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தை விநாயகர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அடமானம் வச்சிருக்கிற நகையை கூட மீட்டெடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதனால் இன்றையிலேருந்து ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சில பேரால் பூஜை பண்ண முடியல, நாங்கள் வெளியில் இருக்கோம், எங்களால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி மஞ்சள் பிடித்து வழிபட முடியாது அப்படின்றவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த கணபதியோட மந்திரத்தை இன்று கட்டாயம் சொல்லுங்கள். நிச்சயம் 48 நாட்களுக்குள்ளேயே தங்கம் உங்களை வந்தடையும். அது மட்டும் கிடையாதுங்க, அடகுல வச்சிருக்கிற நகையை கூட மீட்டெடுக்கக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுடாதீங்க. அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக 100% பலனை அது கொடுத்தே தீரும். இன்று தங்கம் வாங்கினால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களால் இன்று தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகையை, உங்களால் முடிந்த தொகையை இன்று
நீங்கள் எடுத்து பீரோவில் இல்லைன்னா பூஜை ரூமில் வைங்க. அதே போல் அடகு நகையை மீட்கக்கூடிய கொஞ்சம் தொகையாவது இன்றைக்கி எடுத்து நீங்கள் தனியாக வைங்க. இப்படி வைக்கும்போது அந்த அடகு நகை மீட்கிறதுக்கும் நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு யோகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எப்பொழுது நகை எடுக்க போனாலும் இந்த பணத்தை சேர்த்து நீங்கள் நகை வாங்கிடலாம். அதே போல் அடகு நகை மீட்டிடலாம். இன்று கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நாங்கள் மாதவிடாய் காலத்தில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டே சொல்லுங்கள். சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கன்னா தலைக்கு குளித்து விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் 100% உங்களுக்கு பலனை கொடுத்தே தீரும். நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.